என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு எங்கிட்ட 2 கேசட் இருக்கிற சமாச்சாரம் தெரியும். இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போறேன்னு வையே, நாளை காலையில ஒரு கேசட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேசட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு. எப்படி வசதி? நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா? வேற வழி இல்ல. கமான். ஒன்ன மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேசட் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க் லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசன தச்சிருவேன். சாப்பிடலாம். ரொம்ப பேசுற. மதுரை கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்ய சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன நான் சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படாருன்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படியும் அவங்களை பிடிச்சி என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம். இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிறன எப்படி? அங்க பாருங்க. ஐடியா இஸ் வெரி குட். ஆனா போய் போய் வாங்கிட்டு உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஸ் ரசகுல்லா.